ஹாய் நண்பா நண்பி, ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. பசங்க எல்லாரும் ஜாலியாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் கிளாஸ் ரூமில் பாடம் நடத்த வேண்டிய டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமாங்க, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ காலி வேகன்சி, இதனால் பசங்களுக்கு என்ன பாதிப்பு, பள்ளி கல்வித்துறை என்ன சொல்கிறாங்க, எல்லாமே டீட்டெயிலேருந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் எட்டா சுரக்காய் கிடையாது. ஒரு மனுஷனை நல்லா பண்படுத்தி அவனை சிந்திக்க வைக்கிற ஒரு உன்னதமான கருவி தான் பார்த்தீங்கன்னா கல்வி. அதை மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மிக முக்கியமான பாலமாக இருக்கிறது நம்ம டீச்சர்ஸ் தான். வெறும் பாடப்புத்தகத்தை தாண்டி பசங்களுக்கு ஒழுக்கம், சமூக பொறுப்பு, ஆளுமை திறன், இது மாதிரி பல பண்புகளை பார்த்தீங்கன்னா விதைக்கிற உண்மையான பணி தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடைய பணி. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா தொழில்களுக்கும் ஒரு தாய் தொழில்ன்ட்டு ஆசிரியர் பணியை சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட முன்னேற்றமே பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆசிரியர் பணியில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலி வேகன்சி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டே வரது ரொம்பவே வருத்தமான விஷயமா இருக்குது. பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட ரீசெண்டான புள்ளி விவரங்களை பார்க்கலாம். அதாவது கடந்த ஜூன் 11ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா மொத்தம் அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் 1,14,248. இதில் இப்போதைக்கு வேலையில் இருக்கவங்க 96,141 பேர் மட்டும் தான் இருக்காங்களாம். மீதி இருக்கிற 18,107 பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் அப்படியே காலியாக இருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்திருக்கு. சரி, இந்த 18,000 காலி பணியிடங்கள் எந்தெந்த பதவிகள் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். அதிகபட்சமாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், பிடி அசிஸ்டன்ட் பணியிடங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக காலியாக இருக்குது. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 7,252 இடங்கள் காலியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக +1 +2க்கு பாடம் எடுக்க முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள், பிஜி அசிஸ்டன்ட் பணியிடங்களை பார்த்தீங்கன்னா 2,833 பணியிடங்கள் காலியாக இருக்குது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பள்ளிக்கூடத்தையே பார்த்தீங்கன்னா வழி நடத்துகிற தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட 1,214 இடங்கள் காலியாக இருக்கான். இதில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் அதிகபட்சமாக 93 ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்களே இல்லைன்ட்டு ரொம்ப அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இந்த காலி பணியிடங்களால் யாருக்கு பாதிப்பு பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம ஏழை மாணவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு டீச்சர்ஸ் இல்லாதப்போ அந்த பாடத்தோடைய அடிப்படை விஷயங்கள் கூட பசங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்பவே பார்த்தீங்கன்னா திணறுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் இல்லாததால் அந்த வேலைகளையும் மற்ற பாடங்களை இப்போ பணியில் இருக்கிற மற்ற ஆசிரியர்கள் தலையில் சுமத்த வேண்டிய கட்டாயம் வருது. இதனால அவங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாகி ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அரசு பள்ளிகளை நம்பி லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதனால பள்ளி கல்வித்துறை இதிலிருந்து உடனே தீவிரமாக கவனம் செலுத்தி டிஆர்பி மூலமாக இந்த 18,000 வேகன்சி போர்க்கால அடிப்படையில் உடனே நிரப்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இது விஷயமா ஏற்கனவே கல்வியாளர்கள், ஆசிரியர் சங்கங்கள், பேரண்ட்ஸ் தரப்புல இருந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ மக்களே, குறிப்பாக டிஆர்பி டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிற பட்டதாரி இளைஞர்கள் இந்த 18,000 காலி வேகன்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் இப்போது இந்த இடங்களை ஃபில் பண்ணுவாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் மக்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஸோ முக்கியமாக இப்போது தாவேக்கா அரசு இந்த ஆசிரியர் பணியிடங்கள்லாம் உடனே நிரப்புவாங்கன்னு நம்பலாம். ஏன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த ஆட்சியில் எந்த ஒரு கரப்ஷனும் இருக்காதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக, நேர்மையாக, எந்த ஒரு லஞ்சம் ஊழல்லாம் இல்லாமல் கரெக்டாக பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீச்சர்ஸோடைய கோரிக்கை சீக்கிரமாக இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்களான்னு நம்பலாம். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.